இங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப அந்த பொண்ணோட தம்பி வந்து ரொம்ப ஆசாசியா அவங்க அக்கா கிட்ட ஓடி வருவான். இந்த பையனுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லை அப்படின்றதுனால இவங்க அக்காவுக்கு வந்து இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு வெளியே சொல்றதுக்கு கூட பிடிக்கல. எல்லாரும் இந்த பையனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அக்காவா இருந்துகிட்டு நம்ம தான் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளும் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிட்டு உட்காந்ததுனால சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலனா என்ன, ஏன் என்னை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட பேசாதன்னு எத்தனை தடவை சொல்றா அப்படின்ட்டு கத்திருப்பா. சாப்பாடு தட்டியோ எடுத்து கொட்டிட்டு நீயே எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவா. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து வீட்டு டாக்குமெண்ட்லாம் தேடிட்டு இருப்பா. அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. எதுக்கு வீட்டு பத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, எனக்கு வந்து இப்ப காசு அர்ஜென்ட்டா தேவைப்படுது, அதனால நான் இந்த வீடை போயிட்டு அடமானம் வச்சு வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, உனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் வந்து ஷேர் போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவன் யாரு அப்படின்றதே அவனுக்கு தெரியல. இதுல வீட்டு வேற எடுத்துட்டு போய் கொடுத்து என்ன பண்ண போறீங்க, மொத்தத்தையும் நான் தான் எடுத்துக்க போறேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்திருப்பா. என்னதான் தம்பியை பத்தி ரொம்ப மோசமா அவன் முன்னாடியே பேசினாலும் வந்து அம்மா அடிக்க வராங்களே அப்படின்ட்டு தம்பி தான் வந்து காப்பாத்திருப்பான். இப்ப இவங்க 3 பேரும் வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்திருப்பா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா உங்க பொண்ணுக்கு வந்து கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால கிட்னியை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனடியா எங்க கிட்ட டோனரோ எதுவும் கிடையாது, நீங்க தான் டோனருக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ வந்து தம்பி வந்து நான் வேணா என்னோட ஒரு பக்கம் கிட்னியை கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு எங்க அக்காவை காப்பாத்துங்கன்னு சொல்லுவான். அதனால தம்பியோட ஒரு பக்கம் கிட்னியை எடுத்து அக்காக்கு வச்சிருவாங்க. இப்போ இந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பா. அவங்க அம்மாவும் வீட்டு பத்திரத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருவாங்க. எப்படியோ அந்த பைத்தியக்காரன் கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றப்போ பலாரணை போட்டு அடிப்பாங்க. யார் அவனா, பைத்தியம், உன்னை விட அவன் தான் வந்து நல்லவனா இருக்கான், நீ இப்போ உயிரோட நிக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே அவன் தான் சொல்வாங்க. நம்ம அவ்வளோ திட்டி அவனை அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் கடைசியில் அவன் தான் நம்மளுக்கு கிட்னி கொடுத்து காப்பாத்திருக்கான் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழையா வருது. சரி, தம்பி எங்க இருக்கான் அப்படின்ட்டு உள்ள தேடிக்கிட்டு போனா அவனோட ரூம்ல வந்து ஏதோ ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு தடவை இந்த பொண்ணு வந்து அவனை திட்டி அழ வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து எழுதி ஒட்டி வச்சிருப்பான். பாவம், குழந்தைய நம்ம இவ்வளவா கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கே அப்பதான் தெரிய வரும். ஆனா அப்ப கூட அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லை. மறுபடியும் வந்து அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனால மற்றவங்க கிண்டல் பண்றாங்கன்னு பார்க்காம நம்ம இருக்கிற வரைக்கும் தம்பியை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பா.